இந்த பிஸ்மி இந்த அந்தன இந்த சோக்காடு பிரசாந்த் ஒரு பாண்டான ஒரு சகோதரர் ரிவ்யூ பண்ணுவாங்க. அவர்லாம் வந்து தமிழ் தேசியத்தை சீமான் அடமான வைத்து விட்டார். தமிழ் தேசியம் பேசிட்டு சீமான் அடமானிச்சார். இவங்க எல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் தான் கோட்பாடு, தமிழ் தேசியம் இலக்கு அப்படின்னு நாம் தமிழ் நிக்க போதும் நாம் தமிழ் ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. சரி, நாம் தமிழ் தனிச்சே நிக்குது கடைசி வரைக்கும், எப்போதும் நிக்குது, ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. நாம் தமிழ் கூட்டணி வைக்கிறா, அப்பவும் ஓட்டு போடுவாங்க. நாம் தமிழ் தலைவர் சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் நிக்கிறாரா, அதுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. நாம் தமிழ் சீமான் அவர்கள் அரசியல் வெளியே அப்பவும் எடுத்துவாங்க. 15 வருஷம் பேசினாரு, பயந்து போய் அரசியல் போயிட்டாரு. அவர் வந்து இந்த கார்ல போலாமா அந்த கார்ல போலாமா, சரி ட்ரெயின்ல போறாரு, விமர்சனத்தை கண்டுபிடிச்சுவாங்களா? ஏங்க சும்மா ட்ரெயின்ல போறாரு, அவர் நடிக்கிறதுக்காக ட்ரெயின்ல போறாருங்க, அவருக்கு எல்லா காரும் இருக்கு, நடிச்சுக்கிட்டு ட்ரெயின்ல போறாங்க அப்படி விமர்சனம் பண்ணுவாங்க. எது பண்ணாலும் இவர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. ஏன் சீமான விமர்சனம் பண்ணாதான் 3 வேளை சோறு கிடைக்கும்னா விமர்சனம் பண்ணதான் செய்வான். சாட்டை எனக்கு இந்த பிஸ்மி அதெல்லாம் தெரியாது, எனக்கு சாட்டையா நல்லா தெரியும். சீமானை பத்தி பேசி 3 வேளை சோறு அவங்க சாப்பிடுறாங்கன்னா, விஜய பத்தி பேசி 3 வேளை சோறு சாப்பிடுறது சாட்டை தான். அப்புறம் சாட்டை ட்ரெயின்ல போனா விமர்சிக்கிறாங்க, நடந்து போனா விமர்சிப்பாங்க, உட்கார்ந்தா விமர்சிப்பாங்க, அது பண்ணா விமர்சிப்பாங்க, இப்படி பண்ணா அப்படி இப்படி 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 எல்லாத்துக்கும் விமர்சிக்கிறாங்க. ஆனா யாருமே ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க சொல்றேன் இல்லையா சாட்டை, அது ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க இனி அனலைஸ் பண்ணல யாருமே. ஒருத்தன் 16 வருஷம் ஒரு ஃபீல்டுல தோத்துக்கிட்டு இருக்கானா அவன் தான் தப்பு, மக்கள் இல்ல. நாம் தமிழர் ஓட்டு போடுறவன் தான் தமிழன், அவன் தான் வந்து அறிவாளி, ஆம குஞ்சு, மிச்சம் எல்லாமே வந்து தற்கூரி கூட்டம்னு சொன்னா எந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க? அப்புறம் சாட்டை நானே வெறுத்து போயிட்டேன். உங்க அண்ணன் 1.5 கோடிக்கு கார் வாங்கினா 10 கோடி கார் வாங்கினா என்ன, வாங்கி தொலைக்கட்டும், எனக்கு என்ன. சாட்டை இந்த பிஸ்மி அந்த வந்து சீமான பத்தி பேசி சம்பாதிக்கிறாங்கன்னா, விஜய பத்தி மட்டும் பேசி சம்பாதிச்சிருக்கு இந்த சாட்டுக்கு அது தப்புன்னு தெரியலையா? சாட்டை கடைசி ஒன்று சொல்லிக்கிறேன், 14 வருஷம் ஒருத்தனால சக்சஸ் கொடுக்க முடியலன்னா அந்த சக்சஸ் கொடுக்க முடியாத அவன் மேலதான் தப்பு. சாட்டை திருப்பி சொல்றேன், அவன் மேலதான் தப்பு, மக்கள் மேல தப்பே இல்லை. ஏன்னா மக்களுக்கு தெரியும் யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாது. அதை விட்டுட்டு எங்களை ஓட்டு போடல, எங்களுக்கு குறை மட்டும் தான் சொல்றீங்கன்னா அந்த ஓட்டு ஏன் போடணும் கொஞ்சமாவது யோசிக்கிறேன். சாட்டை சீமான் வல்லவர் நல்லவர், எங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லி கேட்கறத விட்டுட்டு ஏன் மக்கள் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சனா ஒரு 4-5 ஓட்டாவது விழுகலாம். இனிமேல் புலம்பி தள்ளுறதை விடு சாட்டை.